என்னங்கம்மா என்னங்கம்மா நீங்கள் எந்த ஊர்? இங்கே எப்போ வந்தீங்க? இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு பசங்களாம் இல்லையா? பசங்களாம் இல்லையா? எல்லோரும் விட்டு போயிட்டாங்க. ஏன் சரியாக பார்த்துக்கலையா அவங்க? அப்படிலாம் கிடையாது. என்னம்மா தாய், அக்கா பிள்ளைங்க கஷ்டம் கொடுக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. ம் 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 எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேரும் கல்யாணம் ஆகி பண்ணிட்டீங்களா? பேர பசங்களாம் இருக்காங்க. பார்க்காம எப்படி நீங்கள் இங்கே இருக்கீங்க பேர பசங்களாம் விட்டு? ஃபோன் பண்ணால் இங்கேருந்து வந்து கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் மறுபடியும் நம்ம போய் இங்கே இந்தியாவது சிவனேன்னு உட்காந்துருப்பாங்க. உள்ள ஜெயில் மாதிரி உள்ள போட்டாங்க. ஐயோ பசங்களுக்கு கஷ்டக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் மண் வந்துட்டீங்க. எந்த குறையும் கிடையாது, எல்லாம் கொடுப்பாங்க. உங்கள் புருஷன் உங்கள் ஹஸ்பண்டு இருந்த நாய்க்கு இருப்பேன். அதுதான்மா, அதுதான் அவர் இருந்தால் உங்களை இப்படி விடவே மாட்டார். விட மாட்டார், கையில் தாங்குவார். அப்பா என் கண்ணே கலங்குது நீங்கள் சொல்லும்போது. அவர் 24 வருஷம் 24 வருஷம் முன்னாடியே இருந்தார். இடமெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம், அதெல்லாம் விற்று அவங்க கொடுத்து பிரித்து கொடுத்துட்டு எனக்கு ஒன்றுமே வேண்டாம். அவர் இருந்தால் என்ன விடுவார்? என்னை வந்து கொஞ்சம் மூஞ்சி வாடி இருந்துச்சுன்னா நான் ஓட்டு வச்சு பசங்க கேட்பாரு, பசங்கிட்ட கேட்பாரு, ஏன்டா உங்க அக்கா மூஞ்சி வாடி கிடக்கு, ஏதாவது ஏதாவது பாத்திரங்கத்துல இருந்து கழுவி கொடுக்கலையா செய்யலையா அப்படி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படி அப்படி. நானே அந்த டென்ஷன் அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா டென்ஷன்ல வந்து கொஞ்சம் வெயில் நேரத்துல கொஞ்சம் இதா இருக்கு. அதுவே வந்து கேட்பாரு, வந்து உடனே ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு. ஜூஸ் இல்ல இளநீ, செவ்வளநீ வாங்கி வந்து கொடுப்பாரு. சாப்பிட்டு இளநீ சாப்பிட்டு. இங்கே டெய்லி சாப்பிட்றீங்களா? காலையில் சாப்பாடு கிடைக்குதா? காலையில மாமூல ஒருத்தர் கொண்டு வருவாரு. கொண்டு வருவார். வடை நான் விரும்ப மாட்டேன், அது யாராவது வந்தால் கொடுத்துருவேன். அப்படிங்களா? 2 இட்லி தான், அது பெரிய ஹோட்டலுக்கு 7 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். மத்தியானம் தான் அந்த மாதிரி வரும், ஏதோ ஒன்று வரும். அந்த புனிதத்தில் வரும், அதுதான் அதாம்மா. என்ன ஒரு ஜூஸ் தான் குடிப்பேன்னா வயசாக கிடைக்கிறது ஏதோ ஜூஸ் குடிப்பேன். ஏதோ ஒன்று டீயை காஃபியோ குடிக்கணும். அது ஒவ்வொரு நாளைக்கு 19 வரும், ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றுமே வராது. நைட்டுக்கு டிஃபனை கொண்டு வந்துடுவாங்க. அதான் வண்டியிலே தருவாங்க சொல்லிட்டீங்களா? பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், எனக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். அவர் கொண்டு வந்து கொடுப்பாரு. சரிம்மா, இந்த பக்கம் நான் வரும்போது நான் வந்து உங்களை பார்க்குறேன், சரிங்களா? கண்டிப்பாம்மா கண்டிப்பாக. என்கிட்ட இருக்கிறது இது வந்து டீ சாலைக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். சாயங்காலம் ஒரு 7 மணி அடிச்சாலும் அங்கே போயிடுவேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆமாம் சரிம்மா. சரி, அப்போ உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் சரிம்மா, இந்த பக்கம் வரும்போதெல்லாம் நான் வரேன், சரிங்களா? நான் பாண்டிச்சேரி தான்மா. ஆமாம். பீச்சுக்கு வருவீங்களா? பீச்சுக்கு வருவீங்களா? சித்ரா லாட்ஜின்னு இருக்குது, அது ஒரு டபுள் தேட்டர் இருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த தேட்டருக்கு ஆப்போசிட்டில் வரும்போதெல்லாம் அங்கே தான் ரூம் இல்லைனாலும் கூட அவங்க தங்குற ரூமில் காலி பண்ணி கொடுப்பாங்க. வந்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்போல்லாம் இந்த மணக்குள வேலை எங்கள் நீங்களாம் பிறந்துக்கிட்டே என்னன்னு தெரியல. அப்போல்லாம் இந்த மணக்குள வேலை இவ்வளோ இது அப்போல்லாம் கட்டவே இல்லை, குட்டி கொண்டு இருந்தது இடம். இவ்வளோதான் இருக்கும். அது ஒரே ஒரு ஒன்னே ஒரு பொம்பளை தான் வச்சுட்டு பார்த்தாலே
பரவாயில்ல, நல்லதுதான், அதனால ஒன்றும் சொல்லலை. சொல்கிறேன், அப்போ வருவோம் நாங்கள் வந்து வந்தோன்னே அங்கே தான் போவோம். அப்புறம் பீச்சில் இப்போ தானே பீச்சுக்குள்ள வந்து இந்த கல்லில் இப்போ தானே போட்டுருக்குறாங்க, முதலையெல்லாம் கிடையாது. ஆமாம், கிடையாது. குடுக்குன்னு இறங்கி போகலாம். நான்லாம் காலி சேலையில் 100 வாட்டி ஏறிடுறேன், சின்ன பிள்ளை மாதிரி. போய் கடலில் போய் குளிப்பேன், குளிச்சுட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்துட்டோம்னா துணியை வச்சு வச்சு வேற தண்ணி ஊற்றிக்கிறது. ரூமில் வந்து 3 நாள் 1 வாரம் கூட இருப்போம். பிள்ளைங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரிக்ஷா 2 ரிக்ஷா கொட்டையை அப்படியே சுற்றுறது, ரவுண்ட் அடிக்கிறது. தானே பீச்சில் வந்து ரிக்ஷா கிடையாது, ரிக்ஷா ஆட்டோ எல்லாம் இப்போ தானே கிடையாது. முதல்ல எல்லாம் ரிக்ஷா வரும், ரிக்ஷா வரும், ரிக்ஷா போகும். இந்த கலசிக்கு அந்த கலசிக்கு நிற்கும் ரிக்ஷா. ஆமாம், முதல்ல இந்த பாண்டிச்சேரி வேற, இப்போ இருக்கிற பாண்டிச்சேரி வேறு. முதல்ல எல்லாம் இப்படி எங்கள் அப்பா மாமி முதல்ல வந்து இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை இருக்குது பாருங்க, எந்த டிசைன் கூட தெரிய மாட்டேங்குது. அந்த கடல் பீச் ஒன்று தான் உருப்படியே இருந்துச்சு. பீச் எனக்கே நல்லா தெரியும். அப்புறம் இந்த 2 சினிமா தேட்டரு முன்னாடி தான் எனக்கு அந்த இடம் ஞாபகம் வர மாட்டேங்குது. 2 பாமா ருக்மணி, ஜீவா ருக்மணி, அது ஜீவா ருக்மணி ஏதோ 2 தேட்டர். ஆமா ஆமா, ரெண்டுமே சேர்ந்தது, அது ரெண்டுமே சேர்ந்து அப்பொழுதே அது இருக்குது. ஆமா ஆமா ஆமா, அப்பொழுதே அது இருக்குது. அப்புறம் பொழுது போனேன்னா அப்படியே போய் முன்னாடி தானே ஆப்போசிட்ல தானே செகண்ட் ஷோ சினிமா பார்க்குறோம், செகண்ட் ஷோவோ ஃபர்ஸ்ட் ஷோவோ ஏதோ பார்க்குறது. பிடிச்சா என்னத்தை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கையில் நின்றோட சொல்லிட்டு அது என்ன நல்லா இருந்தால் பார்க்கலாம். ஏதோ ஒன்று யாகாவளி படமோ ஏதோ ஒன்று இருக்கும், அந்த பிள்ளை நீலா, அப்புறம் இந்த என்னென்னமோ படம் போடுங்க, அதுதான் பார்த்தோம். அதனால் ஆனால் நினச்சிக்குவேன், அப்போ இருந்த பாண்டிச்சேரி என்ன, இப்போ இருந்த பாண்டிச்சேரி என்ன, இந்த லாக்கரேஜ் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் சுற்றுவோம் அப்படியே சுற்றுவோம். இந்த சுண்டல் வாங்கி அப்போல்லாம் 5 ரூபா கொடுத்தோம்னா 5 ரூபா கொடுத்தோம்னா நல்லா இவ்வளோ சுண்டல் இருக்கும். மாங்காய், ஆமாம் ஆமாம், அந்த தேங்காய் தூள், குட்டி குட்டி மிளகா, சின்ன சின்ன இது, அதெல்லாம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இப்போ தான் சுண்டல் போட்டு சுற்றிக்கிறாங்க. நல்லா போட்டு பொழு சூப்பராக இருக்கும். மண்டையில் தூசிலாம் வந்துக்குது பாருங்க. இந்த மாற்று நாளில் இருந்து இன்னுறது தான் வேற உங்களாட்டு தான் இருக்கும். பெரியவன் மகளுக்கு தான் 2 பேர பிள்ளைய, பையனுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு. அது இப்போ வந்து 6 வயசு 7 வயசு ஆகுது. வயசு அப்பா பிள்ளைக்கு மாமா அப்பா இருக்கிற கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு வந்து பையன் அப்போ சின்ன பையன், வேற வந்து கேட்டரிங் படிச்சிருக்கிறான். கேட்டரிங் படிச்சு கடையில் ஒழுக்கம், அதுவே எனக்கு மாசம் பாடி. 2வது வந்து நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், 40 வருஷமா இருந்தேன். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மாதம் 13,000 12,000 சம்பளம், டெய்லி 10 ரூபா பேட்டா கொடுத்துருவாங்க. 15 ரூபா காலை சுற்றி 7 மணிக்கு போனேன்னா 2:30 மணிக்கு வெளியே வந்துடணும். ஆளு ஆப்போசிட் ஆளு 17 பேர் வரணும். 17 பேரில் 16 பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. 15 உடனே ஓட்டி வைக்கிறேன். நான் கம்பெனி ஸ்டாஃப். என்ன சொல்கிறீங்க? பரவாயில்லையே. வீட்டு வாடகைலாம் அவங்க தான் கொடுப்பாங்க. ஓட்டிக்கு விற்கணும். ஓட்டினா அந்த சம்பள காசு நைட்டில் 400 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. 410 ரூபா கொடுத்துருவாங்க. 10 ரூபா எப்படி அந்த பகல் ஷிஃப்ட் வந்தால் எனக்கு சொல்ல தீராது. நைட் ஷிஃப்ட்டுக்கு 2:30 மணிக்கு போனால் 11 மணிக்கு வந்துடும். அது ரூம்பு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அவர் ஓனர் நம்மள 16 பேர் வந்தாலும் இவனை பீம்பாயின்னு தான் கூப்பிடுவாரு. பீம்பாய் வந்து வீட்டுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு, வீட்டுக்கு அனுப்பாதீங்க, ஓட்டிக்கு போடுங்க, நிப்பாட்டுங்க அவங்கள அப்படின்னு. காலெல்லாம் புண்ணு ஆயில் மணி இருக்குது, மருந்து இருக்குது, கால் புண்ணாத அளவுக்கு நீங்க என்ன ஈரத்துல அப்படியே வரீங்க இல்லை இல்லை, மருந்து இருக்குது, மாத்திரை இல்லை. நல்லா பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவீங்க, பகல் சுற்றி பாருங்க, எஸ்கேப் ஆகிடுவேன். 3 நாளைக்கு தொடர்ந்து ஓட்டி பார்க்குறேன். அப்புறம் மறுநாள் காலையில் எந்திரிச்சு போறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம், சமமாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். வந்தோடனே அவர் காலையில் வாக்கிங் போனோன்னா கடற்கரை தான் வந்து நுழைவார். நுழைஞ்சி அந்த வாக்கிங் ட்ரெஸ்ஸோட நுழைவார். வந்தோடனே இந்த டீ கிளாஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்ப்பாரு, என்ன பீம்பாய் வரல, என்ன பீம்பாய்க்கு செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பசங்க அவங்க 270 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு 19 ஹோட்டல் இருக்குது. 19 ஹோட்டல் இருக்குது. ஆனந்தாசன்ட்டு பேர் வந்து போயிருக்கிறீங்களா? போயிருக்கேன். பார்த்து அவனாச்சி ரோட்டில் இது 19 ஹோட்டல் இருக்குது. என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, போய் கதை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுவேன். சினிமாக்கெல்லாம் போக மாட்டேன். எங்கேயாவது இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரங்க பின்னாடி தென்னை மரம் இருக்குது.
தென்னை மரம் பின்னாடி எல்லாம் வர மாட்டாங்க. முன்னாடி பூட்டு தொங்குச்சுன்னா இங்கிருந்து பார்த்தா பூட்டு தொங்குதுல்ல, போயிடுவாங்க. நான் இங்கே முன்னாடி பூட்டு போட்டு பின்னாடி போய் உட்காந்துருவேன். இந்த டைமுக்கு தேடுவாங்கன்னு எனக்கு தெரியும். தேடுவாங்கன்னு தெரியும். அப்புறம் அப்படியே மெதுவாக சாப்பிட வரலனாலும் கேட்பாங்க. மத்தியானம் சுற்றி வச்சுக்கோங்க, காலையில் ஏன் போய் சாப்பிட வரலையா? ஓனர் சூப்பர்வைசர் வந்து ஓனர் கேட்டதுக்கு அப்புறம் தான் சூப்பர்வைசர் வந்து இப்போ பொம்பளை கிட்ட கேட்பாப்போம், இந்த பீம்பாய் சாப்பிட்றதுக்கு வந்து வரல. ஒரு நாள் பிடிச்சிட்டாரு. நான் போய் கடையில் போய் தோசை, அங்கே போய் வேறு கடையில் போய் வாங்கிட்டு தோசை. அவர் தான் வந்துட்டு சூப்பர்வைசர் வந்துட்டாரு. இப்படியே பைக்கை நிப்பாட்டிட்டு இப்படியே நின்றாரு. என்ன பண்ணுது அப்படின்னு. ஏன் நம்ம கடையில் தோசை இல்லையா? இல்லைங்க சார், இங்கே மாத்திரை வாங்க வந்தேன், ஏன் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 2 தோசை வாங்குவோம் சார். மத்தியானம் டியூட்டிக்கு வந்து சேர்றீங்க. சரிங்க சார், வந்துடுங்க சார். உடம்பு சரியில்லைங்க சார். உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும். உடம்பு சரியில்லை வீட்டில் இருந்தால் மட்டும் உடம்பு சரியாயிடுமா? சரியில்லைன்னா எங்ககிட்ட சொல்லணும். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தான் வண்டி நிறைய கிடக்குது. எந்த வண்டி கிடையாது, டெம்போ அது இதுன்னு இருக்குது. போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் குளுக்கோஸ் ஏற்ற கொண்டு வந்துடுவாங்க. குளுக்கோஸ் ஏற்ற விட்டு சொல்லிட்டு போய் நாங்கள் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு. அதே மாதிரி நாங்கள் பார்த்துட்டு வந்து கூப்பிட்டு போயிடுவோம். அதெல்லாம் நல்லா பார்த்தாங்க. இப்போ எங்கள் வீட்டை விட அவங்க மாதிரி பார்த்தாங்க. இது எங்கள் மருமையனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என் பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஃபோன் பண்ணி அடிச்சுட்டான். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் அப்பவும் சொன்னேன். ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்ப்பா, மாத்திரை மருந்துலேயே குணமாயிடும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படி சொன்னேன். இல்லைக்கா, நான் சின்னம்மா பையன் தானே, அக்கா தானே கூப்பிடுவான். இல்லைக்கா, நான் வந்து வந்துட்டேன், பண்ணிடுறேன் அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணதுலாம் தப்பு கிடையாது, சரியான இது எடுக்கல. அது என்னமோ போட்டு அமுத்தி கொடுப்பாங்க, அதை எடுக்கல. இவன் எடுக்கலை. எடுக்காமல் இருக்கவும் ஆப்ரேஷன் பண்ணி 2வது நாள் இறந்து. அது ஒரு நம்ம தான் சின்ன வயசுலேயே மாப்பிள்ளை இறந்துட்டாங்க. விதி மாதிரி எல்லாமே. நம்ம பொண்ணு அது வேற ஒரு மன ஃபீலிங் ஆயிடுச்சு. ஆப்போசிட்லேயே பார்க்க நமக்கு கஷ்டம். அதுதான் பெரிய தலைமை. சரி, ஃபோன் வருது, அதான் நான் கிளம்புறேன். அப்போ இந்த வழி வரும்போது நான் வரேன். சரிங்களா? வருவீங்க? நான் டெய்லி வரேன் நான். சரிங்களா? டெய்லி நான் வரேன் இந்த பக்கம் வரும்போது. சரி, சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. சரிம்மா, நான் வரேன். சரிங்களா? சார்னு கூப்பிடக்கூடாது, ஏன்னா என் பேர் புரியல. சாரா? சார்னு கூப்பிடக்கூடாதுன்ற. நான் பையன் மாதிரி உங்களுக்கு. பையன் இல்லை, என் பேரன். பேரண்டின்னு கூப்பிடுங்க என்ன. ஆமாம் ஆமாம், உரிமையாக பேரனே கூப்பிடுங்க. நான் டெய்லியும் வரேன். சரிங்களா? சரி, நான் பார்த்துக்குறேன் உங்களை. சரி, வரேங்க. நாளைக்கு வரேன். சரி, சாப்பிடுங்க. சரி.